ஹலோ வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் பிஎஃப்ல இருக்க ஃபுல் அமௌண்ட்டையும், அதாவது பிஎஃப் அமௌண்ட்டு ப்ளஸ் பென்ஷன் அமௌண்ட்டு, இந்த ரெண்டையுமே ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C இதை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இல்லைனா பிசியில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் கூகுள் சர்ச்சில் பிஎஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், மெம்பர் ஹோம் அப்படின்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பிஎஃப் வெப்சைட்டோட லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள், பிஎஃப் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கீழே உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். அடுத்து இதில் உள்ள கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் கொடுங்க. ஸோ இதில் லேட்டர் கொடுத்துக்கோங்க. பிஎஃப் அமௌண்ட்டு வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டேட்டாலாம் கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணுறதுக்கு வியூ அதை கிளிக் பண்ணி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் இருக்கும். இதில் டேட் ஆஃப் ஜாயினிங் எல்லா கம்பெனிலையும் அப்டேட் ஆகிருக்கும். அதேமாதிரி டேட் ஆஃப் எண்டு எல்லா கம்பெனிலையும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கம்பெனிலையும் இல்லை 3 கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 3 கம்பெனிலையுமே டேட் ஆஃப் எண்டு கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கணும். ஸோ அப்படி அப்டேட் ஆகியிருந்தால் தான் உங்களால் பிஎஃப் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ண முடியும். ஒருவேளை அப்படி அப்டேட் ஆகலைன்னா அதை நீங்கள் மேனுவலாகவே அப்டேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள் கேஒய்சி செக் பண்ணணும். கேஒய்சி செக் பண்ணுறதுக்கு மேனேஜ் அதை கிளிக் பண்ணி கேஒய்சி அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சி, இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் பேன் நம்பரும் ஸ்டேட்டஸில் அப்ரூவ்ட் ஆகியிருக்கா அப்படின்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் ஸ்டேட்டஸில் அப்ரூவ்டு அது ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்கள் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணி கிளைம் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதாவது இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் க்ரீன் கலர் டிக் வந்துட்டுனா நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட்டு கரெக்டான அக்கௌண்ட்டு. அடுத்து கீழே ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 4 ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்லி பிஎஃப் வித்ட்ராவல் ஃபார்ம் 19 அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோட் ஃபார்ம் 15G அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்ம் 15G யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லோரும் அப்லோட் பண்ண தேவையில்ல, குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஃபார்ம் 15G அப்லோட் பண்ணிட்டு கீழே எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். இதில் உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட சிட்டி, உங்களோட 6 டிஜிட் பின்கோடு இதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஊரோட பின்கோடு இது எல்லாமே ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து அப்லோட் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் செக்கு ஆர் பாஸ்புக். இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க்கில் உள்ள செக் லீஃபை ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கேன்சல்டு செக் லீஃபை ஃபோட்டோ எடுத்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த செக் லீஃபு ஜேபிஜி இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். அதேமாதிரி 100 கேபியிலேருந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். 100 கேபிக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 500 கேபிக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி அப்லோட் பண்ணுறதுக்கு சூஸ் ஃபைல் அதை கிளிக் பண்ணி உங்களோட செக் லீஃபை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அப்லோட் ஆனதும் வியூ இதை கிளிக் பண்ணி இந்த செக் லீஃபில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட நேம் இதெல்லாம் விசிபிளாக தெரியுதான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே உள்ள அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஆதார் நம்பர் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்டர் ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ஃபார்மு சப்மிட் ஆயிரும். அடுத்து உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ் அதை கிளிக் பண்ணி கிளைம் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து கீழே உள்ள ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பேஜில் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் இதில் செகண்ட் ஆப்ஷன் ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாயி அட்ரஸ் இதில் உங்களோட அட்ரஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஆதாரில் உள்ள அட்ரஸை அப்படியே இதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்து அப்லோட் ஸ்கேண்ட் காப்பி ஆஃப் செக் லீஃப் அதேமாதிரி இதில் உங்களோட கேன்சல்டு செக் லீஃபை பிஎஃப் வித்ட்ராவலுக்கு அப்லோட் பண்ணிங்களா அதே செக் லீஃபை இதில் மறுபடியும் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு இதை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, இதில் எல்லாம் கரெக்டாக விசிபிளாக தெரியுதானே. அடுத்து கீழே உள்ள அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கெட் ஆதார் ஓடிபி அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ஆதார் கூட லிங்க்கான அந்த மொபைல் நம்பருக்கு 2ஆவது டைம் ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இந்த ஓடிபியை என்ட்ரு ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணுங்கள்.
என்ட்ரு பண்ணிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இந்த ஃபார்மு சப்மிட் ஆயிரும். அடுத்து ஒரு 1 or 2 days கழிச்சு நீங்கள் சப்மிட் பண்ண ரிக்வெஸ்ட்டோட ட்ராக்கிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி செக் பண்ணுறதுக்கு ஆன்லைன் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணி ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் ஐடி நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட்டோட ட்ராக்கிங் ஐடி இருக்கும். அடுத்து ஃபார்ம் டைப்பு என்ன ஃபார்ம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னு இருக்கும். அடுத்து சப்மிட்டட் அட் போர்ட்டல் அதாவது நீங்கள் எப்போ ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னு இருக்கும். அடுத்து சென்ட் டு ஃபீல்ட் ஆஃபீஸ் இது ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு எப்போ சப்மிட் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் அப்டேட் ஆகும். இதில் இன்னும் ஃபீல்ட் ஆஃபீஸுக்கு இன்னும் சப்மிட் ஆகலை, அதனால் அதில் எதுவும் அப்டேட் ஆகலை. அடுத்து கரண்ட் ஸ்டேட்டஸு இதில் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் அட் போர்ட்டல் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக கிளைம் ஆகிட்டு அப்படின்னா கிளைம் செட்டில்டு அப்படின்னு மாறிடும். நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணுன்னா லாஸ்ட்டாக உள்ள விபிடிஎஃப் அதுக்கு நேரம் உள்ள அந்த டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த ரிக்வெஸ்ட் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்க, எந்த செக் லீஃப் கொடுத்தீங்க, எந்த டேட்டில் அப்டேட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். உங்களுக்கு இந்த பிஎஃப் கிளைம் பண்ணுறதுல வேறு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இதேமாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும்.